தப்ப முடியாத சிறைகளை உடைத்த யோஷி ஷிராடோரி. ஜப்பானின் வரலாற்றில் யோஷி ஷிராடோரி என்ற பெயர் ஒரு திருடனின் பெயராக அல்ல, ஒரு சாகசக்காரனின் பெயராக பதிக்கப்பட்டுள்ளது. இவர் ஒன்றல்ல இரண்டல்ல 4 முறை உலகின் மிக கடுமையான பாதுகாப்பு கொண்ட சிறைகளில் இருந்து தப்பித்து காவல்துறையினருக்கு பல முறை தண்ணி காட்டிய பலே திருடன். சுதந்திரத்தின் மீது அவர் கொண்ட தீராத தாகமும் அவரின் அசாதாரணமான புத்திசாலித்தனமும் இந்த கதையின் மையமாகும். செய்யாத ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டதால் சிறை அதிகாரிகள் இவரிடம் மனித தன்மையற்ற முறையில் நடந்து கொண்டனர். இந்த அநீதியை உடைக்கவே அவர் தப்பிக்க முடிவெடுத்தார். முதல் தப்பித்தல் ஆமோரி சிறை. ஷிராடோரி முதலில் ஆமோரி சிறையில் அடைக்கப்பட்டார். இங்கிருந்து அதிகாரிகள் இவரிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டனர். ஒரு நாள் ஷிராடோரி சிறை அறையில் தனக்கு குளிக்க வழங்கப்பட்ட வாளியில் உள்ள சிறிய உலோக வளையத்தை பார்த்தார். அந்த வளையத்தை ஒரு கருவியாக மாற்ற அவர் முடிவெடுத்தார். ஒவ்வொரு நாளும் மற்ற கைதிகள் தூங்கும்போது மிக ரகசியமாக அந்த உலோகத்தை பயன்படுத்தி தனது அறையின் பூட்டை திறக்க முயன்றார். பூட்டை திறக்க நீண்ட நேரம் எடுத்தாலும் மனம் தளரவில்லை. கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு ஒரு நாள் பூட்டை உடைத்து எளிதாக அங்கிருந்து தப்பிச் சென்றார். இந்த முதல் தப்பித்தலின் மூலம் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தார். ஆனால் சில நாட்களிலேயே மீண்டும் பிடிபட்டார். இரண்டாவது தப்பித்தல் அகிட்டா சிறை. முதல் முறை தப்பித்ததால் ஷிராடோரியை மிகவும் பாதுகாப்பான அகிட்டா சிறைக்கு மாற்றினர். இங்கு அவரை தனிமைச் சிறையில் அடைத்தனர். இங்குள்ள சுவர்கள் மிக உயரமானவை, பாதுகாப்பும் மிக அதிகம். அவரை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்தனர். இருப்பினும் ஷிராடோரி மீண்டும் தப்பிக்க திட்டமிட்டார். தனது அறையின் இரும்பு சன்னலில் இருந்த மரச்சட்டங்கள் நீண்ட நாட்களாக பழுது பார்க்கப்படாமல் இருப்பதை அவர் கவனித்தார். தனது படுக்கையின் உலோக சட்டத்தை வைத்து ஈரப்பதம் மற்றும் மழையின் உதவியுடன் அந்த சட்டங்களை சிறிது சிறிதாக நீக்கி வெளியேற வழிவகுத்தார். கடுமையான மழை பொழிந்த ஒரு இரவில் உயரமான சுவர்களை அசால்ட்டாக ஏறி குதித்து அங்கிருந்தும் தப்பிச் சென்றார். அவரது இந்த தப்பித்தல் ஜப்பானின் சிறைத்துறை வரலாற்றில் ஒரு பெரிய அவமானமாக கருதப்பட்டது. மூன்றாவது தப்பித்தல் அபாஷிரி சிறை. தொடர்ந்து 2 முறை தப்பித்ததால் ஷிராடோரிக்கு தப்ப முடியாத சிறை என்று கருதப்பட்ட அபாஷிரிக்கு மாற்றப்பட்டார். இது மிக கடுமையான குளிர் பிரதேசத்தில் இருந்தது. இங்கு அவரை மிகவும் பாதுகாப்பு கொண்ட தனிமைச் சிறையில் வைத்தனர். இந்த சிறை உலகின் மிக கடுமையான பாதுகாப்புள்ள சிறைகளில் ஒன்றான அமெரிக்காவின் அல்காட்ராஸ் சிறைக்கு நிகராக கருதப்பட்டது. இங்கு ஷிராடோரிக்கு ஒரு புதிய சவால் காத்திருந்தது. அங்கு சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட உப்பு கொண்ட மிசோ சூத்தை அவர் வீணாக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் தனது உணவு கோப்பையில் உள்ள சிறிது உப்பை எடுத்து தனது அறையின் கதவுக்கு மேலே இருந்த காற்று வெண்ட் ஏர் வெண்ட் பகுதியின் உலோக திருகுகளில் ஸ்க்ரூஸில் பூசினார். அந்த உப்பு அந்த உலோகத்தை அரித்து பலவீனமடைய செய்தது. பல மாதங்கள் இந்த காரியத்தை செய்த பிறகு ஒரு நாள் அந்த திருகுகள் எளிதாக கழன்று வந்தன. தனது உடலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒல்லியாக மாற்றிக்கொண்ட அவர் அந்த சிறிய வெண்ட் துளையின் வழியாக தவழ்ந்து வெளியேறினார். அவர் தப்பிச் சென்றதை அறிந்த அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். உலகில் அபாஷிரி சிறையிலிருந்து தப்பித்த முதல் நபர் இவர்தான். இந்த சம்பவம் இவரை தப்பிக்கும் கலைஞர் என்று உலகறிய செய்தது. கடைசியாக அவர் சாப்போரோ சிறையில் அடைக்கப்பட்டார். அங்குள்ள அதிகாரிகள் கதவுகளுக்கு பூட்டு இல்லை என்பதை அறிந்ததால் அவர் தனது அறையின் தரைப்பலகைகளை கழட்டி அந்த துளையின் வழியாக சுரங்கம் தோண்டி மீண்டும் தப்பிச் சென்றார். பல நாட்களுக்கு பிறகு காட்டில் இருந்தபோது ஒரு காவலரால் பிடிக்கப்பட்டார். ஆனால் அந்த காவலர் இவரிடம் மிகவும் மனிதநேயத்துடன் நடந்து கொண்டார். சிறை அதிகாரிகளின் தொடர்ச்சியான மனித தன்மையற்ற நடத்தை தான் தப்ப காரணம் என்று ஷிராடோரி விளக்கினார். அந்த காவலரின் கருணையால் மனமாறிய அவர் அவரிடம் சரணடைந்தார். இறுதியில் இவர் ஃபூச்சி சிறைக்கு மாற்றப்பட்டு அங்கு ஒரு நல்ல மனசாட்சி கொண்ட அதிகாரி அவருக்கு உதவினார். ஷிராடோரி தனது தண்டனையை அமைதியாக சிறையில் கழித்து பின்னர் விடுதலையானார். சுதந்திரத்திற்கான அவரது போராட்டம் மனித மனதின் அசாதாரணமான வலிமையையும் ஒருபோதும் கைவிடாத நம்பிக்கையையும் உலகிற்கு உணர்த்தியது.